அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய தொலைபேசியின் மூலமாய் நான் அறிந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த தியானம் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை, இதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு பதிவிடுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரிந்தவர்களுக்கெல்லாம் இதை அனுப்பி கொடுங்கள். ஆண்டவர் இந்த காலை தியானம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, கிறிஸ்துக்குள்ளே நம்மை வளர்க்க அவர் கிருபை புரிவாராக. சங்கீதம் 25ஆம் சங்கீதத்திலே 21வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க ஆண்டவருக்குள் இருக்கிற விசேஷித்த அந்த குணங்கள், அவருடைய தன்மைகள் அப்படியே நமக்குள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலையின் மேலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்த மோசே 40 நாள் ஜெபம் முடித்து கீழே மலையை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது மக்கள் அவருடைய முகம் பிரகாசமாக இருப்பதை பார்த்து கத்தினார்கள். மோசைக்கு கூட தெரியல தான் முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. மோசே, முக்காடு போட்டுக்க, உன் முகம் பிரகாசமாக இருக்கு. யாரை போல இருக்கிறது? அங்கே கடவுளின் முகப்பிரகாசம், அவருடைய முகத்தின் பிரகாசம் அப்படியே நமக்குள் வந்து விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு, துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் காத்திருக்க அவருடைய உத்தம குணம், அவருடைய நேர்மை உங்களை காத்துக்கொள்ளும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பிரதர், கவர்மெண்ட்டில் புறா லஞ்சம், எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கள் மேல் அதிகாரிகளுக்காகவே நாங்கள் சில தவறு செய்ய வேண்டியிருக்கிறது, நேர்மையாக இருக்க முடியல, உத்தமமாக இந்த பூமியில் வாழ முடியல என்று ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து கலங்கலாம். ஆனால் எவ்வளவு கொடூரமான உலகமாக இருந்தாலும் அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் உங்களை காத்துக்கொள்ளும்படி அவர் பாதத்திலே காத்திருங்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைக்கு உத்தமத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கண்ணிகளும் சுருக்குகளும் இருக்கிறது. எந்த அலுவலகங்களை பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய உத்தமமும் உம்முடைய நேர்மையும் எங்களை காக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.